அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக செக் பண்ணும் பொழுது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அதில் ரொம்ப முக்கியமானதுங்கிறது உங்களுடைய பிறந்த நேரம். பிறந்த நேரில் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 2.5 நிமிஷம் வரைக்குமே பிழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அதை நம்ம போடக்கூடிய ஜாதக பலன்களை பார்க்கும் பொழுது அந்த ஸ்பெசிஃபிக்கான வரக்கூடிய ஒரு சூக்ஷமத்தை வச்சு தான் உங்களுக்கு அந்த கால நிர்ணயம் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஒருவேளை அதே உங்களுக்கு தப்பாக எடுத்துன்னா அதுக்கப்புறம் கரெக்டான டைம் எடுக்கவே முடியாது. அதனால் அந்த பிழையை திருத்தி விட்டு தான் அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும்தான் கரெக்டான பலன்களாக இருக்கும். அப்படி உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன அணுகலாம், கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டேன். முன் அனுமதி பெற்று தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஜனவரி 2ஆம் தேதி 2023 திங்கட்கிழமை, சுபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 19ஆம் திருநாள். 2ஆம் தேதி ஜனவரி 2023 திங்கட்கிழமை, சுபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 18ஆம் திருநாள். பரணி நட்சத்திரம், மேஷராசி, ஏகாதசி திதி, வளர்பிறை. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். கொஞ்சம் பதட்டமாக இருப்பீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணாது. இன்னொன்று இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு அருமையான நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் வைகுண்ட ஏகாதசி. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோ ரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே அப்படின்னு சொல்லி விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறது. கண்டிப்பாக நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த திவ்யமான தரிசனத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய பாவங்கள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். ஏகாதசஸ்தானம்னா நினைத்ததை அடையக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த திதி. இன்றைய நாள் பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். புண்ணியாத்மாக்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏகோ விஷ்ணுர் மகத் பூதம் கிருதத் பூதான்ய நேவச்ச த்ரீன் லோகான்யாப்ச புக்தாத்மா பௌக்தே விஸ்வ புகவ்யக அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சர்க்கம். இந்த மாதிரி நிறையா சர்க்கங்கள் இருக்குது. ஒன்றொன்னா எடுத்து படித்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, சஹஸ்ரம் அப்படிங்கிறது வெறும் 1000 மட்டும் கிடையாது, லட்சம் மட்டும் கிடையாது. அந்த லட்சத்துலேயும் ஒரு 1000, ஒரு 1000 நேம்ஸ் மட்டும்தான் மகாவிஷ்ணுவுடைய ஸ்வரூபத்தில். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது. அது இன்றைய நாள் ஜபம் பண்ணும், பாராயணம் பண்ண லைஃப்பில் நிறையா காரியங்கள் நடக்கும். நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும். மேக்ஸிமம் இன்றைய நாள் துளசி மாலையை கொண்டு போய் போட்டு வாங்க. ஒரு ஜலம் தீர்த்தம் எடுத்துக்கங்க. முடிஞ்சதுன்னா உபவாசம் இருக்கணும். உபவாசம் அப்படிங்கிறது, ஒருவேளை பெரியவங்களாக இருந்தீங்க, உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, பிபி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக உப்புமா மாதிரி எடுத்துக்கங்க. பட் மேக்ஸிமம் அரிசி, உப்பு, காரம் இதை தவிர்ப்பது நல்லது. 100% நான் வெஜிடேரியன் அண்ட் வெங்காயம், பூண்டு தவிர்ப்பது தான் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரமாக இருக்கணும். அல்பாகாரம் எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இது பண்ணிவிட்டு நீங்கள் போய் வணங்கிட்டு வாங்க. நிறையா மாற்றங்கள் இந்த ஆண்டுலேருந்து உங்களுக்கு நடக்கும். பரணி நட்சத்திரம், சுக்கிரஸ்தலம், ஸ்ரீரங்கம் முடிஞ்சால் போயிட்டு வாங்க. பகல் 10 ரா 10ன்னு சொல்கிற மாதிரி அங்கே 9 நாள் உங்களுக்கு பயங்கரமான திவ்யமான தரிசனங்கள் கொடுத்துட்டுருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் ஒரு நாள் முடிஞ்சால் போயிட்டு வாங்க. நல்ல மாற்றத்தை கொடுக்கும். எதிர்பார்க்காத மாற்றங்கள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமோகமான நாள் ஆகும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான நாளாக இருக்கட்டும். முக்கியமான பதவிகள் சேருவதற்கான நாள். ஏன்னா மேஷ ராசியில் ராகுவுடைய சஞ்சாரம் இருந்துட்டுருக்கு. சந்திரன் இணையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பரணி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது ராகுவுடைய சேர்க்கைங்கிறது உங்களுக்கு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கைக்கு எடுத்து கொடுக்கும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக நிறையா விஷயங்களை ப்ராடாக திங்க் பண்ண வைக்கக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இன்றைய நாள் மாறட்டும். பரணி கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு
அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே பெரிய அளவுக்கு வெற்றியை சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்படும்னு சொல்லலாம். மன திருப்தியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ஏராளமான நல்ல விஷயங்கள், செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வேறு யார்? ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் வழிபாடு பண்ணுங்கள். பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக மிக அதிகமான சுப செலவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் ஆண்களுக்காக மிக முக்கியமான அன்பளிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. சற்று பயணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ணன் தம்பி சகோதரர்களுக்காக சுப செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீடு சம்பந்தப்பட்ட ஒரு மாற்றம்காக எதிர்நோக்கி கொடுக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப யோகமாக இருக்குன்னு சொல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த காரியங்களில் ஒரு தாமதமான வெற்றி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ரங்கநாச்சியார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி, நிறையா பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இடமாற்றம் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மிக முக்கியமான ஒரு விஷயத்திற்காக இன்றைய நாள் நீங்கள் தலைமை பொறுப்பில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். பல விஷயங்களில் லாபங்கள் ஏற்படும். மிக மிக பெரிய மனுஷங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஸ்தானங்கள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் பல விதங்களில் உங்களுக்கு ஏற்றம் அனுகூலங்கள் நிறைந்த ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிக முக்கியமான வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. வேலை வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். யாரெல்லாம் ஒரு முக்கியமான தலைமை பதவி எதிர்நோக்கிட்டு இருக்கீங்களோ அவளுக்கெல்லாம் அருமையான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களோட சந்தோஷம் பிரம்மாண்டமாக இருக்கும். பெண்களுக்கு மிக முக்கியமான பணவரம் உண்டு, தனப்பிராப்தம் உண்டு. விவசாயிகளுக்கு மிக மிக யோகமான நாளாக்கப்படுது. 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்ல பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏகாம்பரநாதேஸ்வரர் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக முடிஞ்சதுன்னா ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்கள் லைஃப்பில் குழந்தை பிராப்தத்திலேருந்து முன்னோர்கள் சாபத்திலேருந்து எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் மாறட்டும். மன நிம்மதி சந்தோஷம் இருந்தாலுமே வண்டி வாகனங்களில் சற்று கவனமாக போக வேண்டியது, பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கலந்த நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் பண்ணுவீங்க. பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆழ் மனதில் இருக்கக்கூடிய திங்கிங் எல்லாமே கரெக்டாக செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் தாயார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் கருஞ்சிவப்பு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கணும், அவசரப்படாமல் இருக்கணும். பதட்ட உணர்வுகள் வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொள்ளலாம். மெயினாக ஆண்கள் கிட்ட இன்றைய நாள் விரோதமான போக்குவரத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். 3 நட்சத்திரக்காரங்க நாள் எந்திரிச்சோடனே உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி இருக்கும், அதுக்கு நல்ல சாப்பாடு போடுங்க. திவ்யமாக சாப்பாடு போட்டு நின்று பாருங்க. முடிச்சுட்டு தலை குளிச்சுட்டதுக்கப்புறம் போய் பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சுன்னா சுப்பிரபாதம் கேளுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மாறும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் பச்சை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களே மிக 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 பெரிய மனிதர் ஒருத்தரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சங்கத்தில் பெரிய மனிதராக இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய தலைமையாக இருக்கலாம். அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிட்டும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனாலும் சின்ன சின்ன கோல்டு மாறி விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல வீடு வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும் சொல்லலாம். மன நிம்மதி ஏற்ப அருமையான நாளாக இருக்க போகிறது. மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்கன்னா போகிறோம். மாணவ மாணவிகள் பெண்கள் மன மகிழ்ச்சி திருப்தி, ஒரு சில பேருக்கு அன்பழிப்பு வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்க போகிறது. யூகமான நாளாக இந்த நாள் சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருது. எடுத்த காரியங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு விடாப்பிடிவாதமாக பல காரியங்களை நின்று சாதிக்கக்கூடிய திறமை பிராப்தம் ஏற்படும். மிக முக்கியமான ஒரு ஹோட்டல் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செம்மையாக இருக்கும். இது நடக்காதோ அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அது நடக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த கெடுபிடியாக இருந்தாலும் சரி, உங்களால் சாதிக்கக்கூடிய வல்லமை பிறக்கும். நிறையா பேருக்கு அரசாங்க உத்தியோகத்தோட பிராப்தம் கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் பாஸுக்கும் பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்ததுன்னா இன்றைய நாள் சாயந்தரத்துக்குள்ளே உங்களுக்கு அதற்கான பஞ்சாயத்துகள் முடியும், நீங்கள் ஜெயிப்பீங்க. கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய பிராப்தங்கள் இன்றைய நாள் இருக்கப்படுது. பிடிவாத குணம் அப்படிங்கிறது வீட்டில் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 3 நட்சத்திரங்களில் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் ரொம்ப அபாரமாக இருக்குது. விசாக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தாந்தோன்றி மலை வெங்கடாச்சலபதி வழிபாடு. கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு அருமையான குழந்தை பிராப்தம், காதல் கைகூடுவது. மிக முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நெஞ்சு சளி ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைகளுடைய உடல்நிலைகளில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நல்ல மாற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சில பேருக்கு முக்கியமான பதவி உயர்வுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் மதிநுட்பம் பிரம்மாண்டமாக இருக்கான கவனமாக பேச்சுவார்த்தைகள், உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும். எடுத்த காரியங்களில் லக் ஃபேக்டர் உங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தின் மூலியமாக நிறைய நல்ல காரியங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியான் நிறம் சிகப்பு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழிலில் மேன்மை, எடுத்த காரியங்களில் வெற்றி, போதனை செய்யக்கூடிய பிராப்தம். ஒரு சில பேருக்கு டீச்சிங் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வீடு கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு அருமையான ஆஃபர் வரும், ஆர்டர் வரும். நீங்கள் என்னெல்லாம் கட்டுறீங்களோ அதெல்லாம் விற்று தள்ளக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மிக யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. பொருளாதார மேன்மை இருக்கும். கொஞ்சம் கராராக நடந்துக்கக்கூடிய ஒரு பேர் வழியாக மாறுவீங்க. திருவோணம் அவிட்டம் 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் பல விதங்களில் நன்மைகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலுமே செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் கருஞ்சிவப்பு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் உதவி அப்படிங்கிறது நீங்கள் கேட்டால் போகிறோம், உடனே நடக்கும். அது எப்படி நடக்கும்லாம் தெரியாது, ஆனால் உடனடியாக நடக்கும். அது வேறு மொழி பேசக்கூடிய நண்பர்கள் மூலியமாக இன்றைய நாள் பயங்கரமான ஆதாயம் கிட்டும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மனசில் தெம்பும் தைரியமும் பயங்கரமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இருக்கப்படுது. ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட், எழுத்து துறைகளில் இருக்கக்கூடிய அச்சகத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான நாளாக இருக்கப்படுது. எந்த ஒரு இன்டர்வியூவும் ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டன் பண்ணும்பொழுது இன்றைய நாள் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு. வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம், அதனால் சில செலவுகள் செய்யக்கூடிய பிராப்தம் இருக்கப்படுது. கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டா போகிறோம். 3 நட்சத்திரக்காரங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் தாமரை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறையா பேருக்கு பேச்சுவார்த்தைகளில் கண்ட்ரோல் வேணும் இன்றைய நாள். ஏன்னா கொஞ்சம் வேணுன்னே அவங்கள சீண்டி பார்க்கக்கூடிய ஆட்கள் நிறையா பேர் சுற்றுவாங்க. அது இன்றைய நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாள்னு சொல்லலாம். பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கப்படுது. எடுத்த காரியங்களில் பெரிய அளவு வெற்றின்றது ஒரு டோட்டல் மனமாற்றம், சந்தோஷமான தருணங்கள் வரக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இருக்கப்படுது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவு தனமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு நல்லா இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷம் சிம்மம் தனுசு 3 ராசிகள் லக்னங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம்.
எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்க வேண்டும் என்று, உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்த ததாஸ்த. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.